நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2024 என்று சொல்லக்கூடிய இந்த வருஷத்தினுடைய கடைசி விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 மணி நேரத்தில் நாம் இந்த வருஷத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். நாம் திரும்பி பார்ப்போம் என்றால் நம்மோடு பலவிதமான கனவுகளோடு, திட்டங்களோடு, ஆசைகளோடு இந்த வருஷத்தில் பிரவேசித்த அநேக ஜனங்கள் இந்த நேரத்தில் ஜீவனோடு இல்லை. கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நான் யோசிக்கிற பொழுது நேற்றைய தினத்தில் ஒரு அடக்க ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அங்கே 2 ஊழியர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள். அவர்களோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அதில் ஒருவர் மலைப்பிரதேசத்திலே ஊழியம் செய்கிறவர், மற்றொருவர் சமவெளியில் ஊழியம் செய்கிறவர். ஆனால் 2 பேருக்கும் ஊழியத்தின் பாதையில் பல நெருக்கடிகள், பல சோதனைகள், பல போராட்டங்கள் இருப்பதாக அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். நாங்கள் மூவரும் உட்கார்ந்து அந்த கல்லறை தோட்டத்தில் பேசுகிற பொழுது, இனிவரும் நாட்களில் இந்த தேசம் ஊழியம் செய்வதற்கு ஏதுவான தேசமாக இருக்குமா? இந்த தேசம் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமான ஒரு தேசமாக இருக்குமா? எந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து எந்த விதமான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்று எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் மக்கள் கூட்டத்தினால் நிரம்பி வழியும். அதுவும் குறிப்பாக திருச்சபையில் உட்காரக்கூட இடமில்லாமல் வழக்கமாய் சபைக்கு வராத மக்கள், வாரம் ஓய்வு நாளிலே சபைக்கு வராத மக்கள் கூட இன்றைக்கு சபைக்கு கடந்து வருவார்கள். ஏனென்றால் புதிய வருடத்திற்கான வாக்குத்தத்தம், புதிய பண்டிகையை மனதில் கொண்டு புதிய விதமான ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கு சபைக்கு மக்கள் வந்திருப்பார்கள். புதிய ஆசீர்வாதத்திற்காக வருகிற வருஷம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும், எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை பிரசங்கர் கொடுப்பார் என்று சொல்லி ஆவலோடு அநேகர் வந்திருப்பார்கள். எப்படி பண்டிகை காலத்தில் பண்டிகையை மனதில் கொண்டு மக்களை கவரும் வகையில் பலவிதமான விளம்பரங்கள் கொடுக்கப்படுகிறதோ, அதே போல் இன்றைக்கு திருச்சபைகளிலும் கூட ஒரு பிரபலமான யாராவது வருவார். தீர்க்க தரிசன வரத்தை உடையவர், சுகமளிக்கும் வரத்தை உடையவர், ஆவியின் வரத்தை அதிகமாய் பெற்றவர் என்று சொல்லி விளம்பரப்படுத்தப்பட்டு யாராவது ஒருவர் இன்றைக்கு வருவார். ஏனென்றால் புதிய வருடம் ஆசீர்வாத வருடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்த கூட்டம் என்று சொல்லி இன்றைக்கு இரவு மேடையில் பல வாக்குத்தத்தங்களை வருகிற மக்களுக்கு அதிகமாய் இன்றைக்கு சொல்வார்கள். இதை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். நாளை காலை சன் டிவியில் ஒரு விசேஷத்தமான நிகழ்ச்சி இருக்கிறது. நிச்சயமாக வருஷம் காலை ஜனவரி 1 காலை பொழுதில் இது இருக்கும். என்னவென்றால், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான சோசியர்கள் எல்லாம் கடந்து வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும், அதுவும் புதிய ராசி பலன்கள், இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன புது ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி கவர்ச்சிகரமான வார்த்தையில் பேசுவார்கள். இதை குறித்து யோசித்து பார்க்கிற பொழுது எனக்கு சாலமன் ராஜா மனதிற்குள்ளாக கடந்து வந்தான். உலகத்திலேயே சிறந்த ஒரு அறிவாளி, ஞானி அவன்தான் என்று நம்முடைய வேதாகம் சொல்லுகிறது, உலக வரலாறும் சொல்லுகிறது. சாலமனை போல ஞானி இந்த உலகத்தில் யாரும் பிறந்ததில்லை என்று சொல்லி அந்த மனிதனே சொல்லுகிறான். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே,
ஏனென்றால் ஒரு நாள் என்னவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை நீ அறியாது இருக்கிறாய் என்று சொல்லி. ஏன் அப்படி சொன்னான் என்றால், இந்த உலகத்தை உண்டாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்கும் என்பதை அவர் மாத்திரமே அறிவார். ஏனென்றால் அவரே திட்டமிடுகிறவர், அவரே ஞானமுள்ளவர், அவரே உலகத்தை படைத்தவர், அவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதே நேரத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக திட்டமிடுகிறவராய் இருக்கிறார், செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். சரி, இந்த நாளின் செய்திக்காக, இந்த புதிய வருட செய்திக்காக நான் வேதாகமத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம், அதில் 8, 9, 10 வசனங்கள். வேதாகமம் உங்களுடைய கரத்தில் இருக்கும் என்றால் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக அதை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். இந்த வசனங்களை வாசிப்பதற்கு முன்பதாக இந்த புத்தகத்தை நான் 3 பிரிவுகளாக பிரிக்க விரும்புகிறேன். இதில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. வேதாகமத்தை ஒழுங்கு கிரமமாய் படிக்கக்கூடிய நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு வேதாகமம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பெயர் இருக்கிறது. சரி, இதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது முதல் பிரிவாக 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. இந்த பிரிவு எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், அசீரியர்கள் தங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதிகாரத்தில் அவர்கள் உச்சக்கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலக வரலாற்றிலே வல்லரசாக அசீரிய பேரரசு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களை யாரும் எதிர்க்க முடியவில்லை. அவர்களுக்கு எதிராக நிற்பவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுகிறார்கள். அந்த ஒரு வல்லமையான ஒரு வல்லரசாக அது மாறிக்கொண்டு வருகிறது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் யூதா தேசம், அதாவது சிறிய தேசம், சிறுபான்மையினர் என்று இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார்களா, அதே போல் சிறுபான்மையினர் 2 கோத்திரங்கள், யூதா, பெஞ்சமின் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரமே மீதி இருக்கிறது. ஏற்கனவே 10 கோத்திரத்தை இந்த அசீரியர்கள் சிறைப்பிடித்து அழித்து விட்டார்கள். இந்த 2 கோத்திரம் இருக்கிறது. இந்த 2 கோத்திரத்தை எசேக்கியா என்ற ஒரு தேவ மனிதன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது அசீரிய படைகள் இவர்களை அச்சுறுத்துகிறது, இவர்களை பயமுறுத்துகிறது. எனவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய யூதா தேசத்து ஜனங்களுக்கு முதல் செக்ஷன்லே, அதாவது 1ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களில் அவர் ஆலோசனையாக சில காரியங்களை சொல்லுகிறார். இது முதல் பிரிவு. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளாக போக இருக்கிறார்கள். இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக பாபிலோன் தேசத்திற்கு போவார்கள். இதை யோசித்து பார்க்கிற பொழுது நான் மிகுந்த ஆச்சரியம் அடைகிறேன். நாம் 1 வருஷத்துக்கான ஆசீர்வாதத்துக்கான வாக்கு தத்தங்களை தேடி தேவ சமூகத்துக்கு வருகிறோம். இன்றைக்கு திருச்சபை புதிய வருடத்திற்கான அல்லது 2025 என்று சொல்லக்கூடிய 1 வருஷத்திற்கான வாக்குத்தத்தம், 1 வருஷத்திற்கான ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு சபைக்குள்ளே மக்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவன் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் சம்பவத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு 2வது பகுதியில் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும் அது 2வது பிரிவாக நாம் பார்க்கிறோம். இதில் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லுகிறார். 3வது பிரிவாக 56ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும். இதுவும் மிகவும் ஆச்சரியமான காரியம். ஏனென்றால் சிறையிருப்பிலிருந்து இந்த ஜனங்கள் மீண்டும் வருவார்கள். இந்த ஜனங்கள் வந்த பிறகு
அந்த நாளிலிருந்து நித்திய வானம், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை, புதிய வானம் புதிய பூமி, அது துவங்கும் மட்டுமாக, அந்த மகிமையான எதிர்காலம் மட்டுமாக இவர்களுக்குரிய வாழ்க்கையை பற்றி, அந்த வாழ்க்கையை தீர்க்க தரிசனமாக கூறி, அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை தீர்க்க தரிசனமாக கூறி இவர்களை ஆயத்தமாகும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆக முதல் பிரிவிலே ஆலோசனை சொல்லுகிறார், இரண்டாவது பிரிவிலே ஆறுதல் படுத்துகிறார், மூன்றாவது பிரிவிலே ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் எடுத்திருக்கிற இந்த 41ஆம் அதிகாரம் இந்த ஜனங்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு வர இருக்கிற சம்பவத்தை கருத்தில் கொண்டு, சம்பவிக்க இருக்கும் சம்பவத்தை கருத்தில் கொண்டு தேவனாகிய கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், நித்தியமாய் இருக்கிற தேவன், சகலத்தையும் அறிந்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் இவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, 2025 என்ற ஆண்டு ஒரு வருஷம் எப்படி இருக்கும் என்பதை அறிய நாம் ஆவலோடு இருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கையின் மக்களுக்கு அவர் மிகுந்த வாக்குத்தத்தங்களை, ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மிகுந்த ஆசீர்வாதங்களை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சரி, நாம் எடுத்துக்கொண்ட வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்ப்போம். 41ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியினரே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் இவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக போகவில்லை, இன்னும் பாபிலோன் என்ற ஒரு பேரரசு வரவில்லை, இன்னும் இவர்கள் அந்த அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போகவில்லை. ஒரு 100 அல்லது 115 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சம்பவிக்க இருக்கும் காரியங்களை கருத்தில் கொண்டு தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு ஆலோசனை சொல்வதை பார்க்கிறோம். இவர்களை ஆறுதல் படுத்துவதை பார்க்கிறோம். இவர்களை ஆயத்தப்படுத்துவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இவர்களுக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் மகிமையானவைகள். இவர்களுக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஆசீர்வாதமானவைகள். இவர்களுக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் உலக ஜனங்களால் தடுத்து நிறுத்தப்பட முடியாத ஒன்று. எனவே அதை கருத்தில் கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரங்களிலே நாம் எடுத்துக்கொண்ட பகுதியிலே கர்த்தர் பேசுகிறார். முதலாவதாக இந்த ஜனங்கள் யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் வாசித்த வசனத்தை நாம் கருத்தில் கொண்டு சில காரியங்களை நோக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய இஸ்ரவேல். ஆங்கிலத்தில் மை சர்வன்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என் தாசனாகிய இஸ்ரவேலே. அடுத்து என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபே. அடுத்து என் நண்பனாகிய என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே. இஸ்ரவேல், யாக்கோபு, ஆபிரகாம். இவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். கர்த்தர் முதலாக ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு வந்து, ஈசாக்கிலிருந்து யாக்கோபு வந்து, யாக்கோபிலிருந்து இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் வந்தது. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது ஆபிரகாமும் சாராளும் வயதிலே முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக அவர்கள் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை அழைத்த பொழுது
அவருடைய திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். உன்னை வானத்தின் நட்சத்திரத்தைப் போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். கடற்கரை மணலத்தனையாக உன்னுடைய சந்ததி இருக்கும். வானத்தின் நட்சத்திரங்களை யாராவது எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததியும் எண்ணக்கூடும். கடற்கரை மணலை யாராவது அளவிட முடியும் என்றால் உன்னுடைய சந்ததியும் அளவிட முடியும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். அந்த காலகட்டத்தில் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்புவதற்கு, விசுவாசிப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொன்னார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் திரும்பி பார்க்கிற பொழுது அன்றைக்கு ஆபிரகாமிற்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய தேசம் இருக்கிறது. அந்த தேசம் இப்பொழுது சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போக இருக்கிறது. இவர்கள் யார்? இவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள். இவர்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் தேவனால் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெற்றவர்கள். இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் தேவனால் இன்றைக்கும் நேசிக்கப்படுகிற மக்கள். அதைத்தான் நாம் இந்த 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். மிக அருமையான வார்த்தை. நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆங்கிலத்திலே ஐ ஸ்டில் லவ் யூ. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு சிறுமைப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு தாழ்த்தப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பலவீனமுள்ள ஜனங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவா என்னை விட்டு தூரமாய் போகக்கூடிய மனப்பான்மையை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, என்னை நேசிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நான் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்களை வெறுக்கவில்லை. இன்னும் என்னுடைய நேசம் அளவிட முடியாமல் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை யோசித்து பாருங்கள். இந்த 2024 என்று சொல்லப்பட்ட இந்த கடந்து போக இருக்கிற இந்த வருஷத்தில் கர்த்தர் எவ்வளவாய் நம்மளை நேசித்தார், எவ்வளவாய் கர்த்தர் நம்மை கைவிடாதிருந்தார், கர்த்தர் எவ்வளவாய் நம்மை பாதுகாத்தார், கர்த்தர் நம்மை எவ்வளவாய் போஷித்தார். பிரதியுத்தரமாக நாம் என்ன செய்தோம்? எத்தனை முறை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருப்போம். எத்தனை முறை கர்த்தரை விட்டு தூரமாய் போய் காரியங்களை செய்திருப்போம். எத்தனை முறை நம்முடைய மீட்பின் நாளுக்கென்று அச்சாரமாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய வகையில் நாம் நடந்து கொண்டிருப்போம். ஆனாலும் கர்த்தருடைய அன்பு நம்மோடு கூட இருந்தது. கர்த்தருடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இருந்தது. கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்தது. கர்த்தருடைய போஷிக்கும் அந்த கரம் நம்மோடு கூட இருந்தது. பாதுகாக்கும் கரம் நம்மோடு கூட இருந்தது. ஆகையினால்தான் இந்த ஒரு நேரத்தில் நாம் வந்து நிற்கிறோம். கடந்த 2 தினங்களுக்குள்ளாக 3 தினங்களுக்குள்ளாக பெரிய விமான விபத்து ஏற்பட்டது. ஏறக்குறைய 200 பேர் இறந்து போனார்கள். நான் யோசித்து பார்த்தேன். கீழே விழுந்து தென்கொரியாவில் நொறுங்கின அந்த விமானம் உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு விமான கம்பெனியினால் தயாரிக்கப்பட்டது. அந்த விமானத்திற்கு அநேக உத்தரவாதங்கள் உண்டு. அந்த விமானம் நல்ல டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டாக அது கருதப்பட்டது. விஞ்ஞான வளர்ச்சியினுடைய முதிர்ச்சியாக அந்த விமானம் கருதப்பட்டது. ஆனால் தரையிறங்குகிற பொழுது ஏற்பட்ட ஒரு சிறிய விபத்தினால் 172 பேர் அதில் இறந்து போனார்கள், அல்லது 170 பேர் உடல் கருகி இறந்து போனார்கள் என்று சொல்லி டிசம்பர் 30ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி செய்தி வந்தது. யோசித்து பாருங்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி ஒரு சம்பவம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி அல்லது நடக்க இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்களா? அவர்களும் அநேக நல்ல நாள் கெட்ட நாள் என்று சொல்லி அநேகர் பார்த்துருக்கக்கூடும். அதில் எத்தனை பேர்
சோசியக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் நம்புகிறவர்களாக இருந்திருப்பார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம கேரள மாநிலத்தில் வயநாடு என்று சொல்லக்கூடிய இடம் இப்படியாக இந்த ஆண்டு இருந்த இடம் தெரியாமல் போகும் என்று சொல்லி யாருக்காவது தெரியுமா? எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், நாளை காலையில் இந்த சன் டிவியில் வந்து அபாரம், அற்புதம், அப்படி இப்படி என்று சொல்லக்கூடிய இந்த சோசியக்காரர்கள் இதை பற்றி சொல்லியிருக்கலாமே. அல்லது இந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி பிரபலமாய் சபைகளில் பெயர் பெற்றவர்கள், பட்டம் பெற்றவர்கள், ஏன் அவர்களால் சொல்ல முடியவில்லை? சற்று நேரத்துக்கு முன்பதாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு அழைப்பு புத்தாண்டு வாழ்த்துதலோடு எனக்கு வந்திருந்தது. என்னவென்று சொன்னால், தீர்க்க தரிசன அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன புதிய வருட ஆராதனை. யோசித்து பார்த்தேன். அந்த நபரை பற்றி எனக்கு தெரியும். அவர் என்னிடத்தில் அநேக காரியங்களை சொல்வார். எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் வந்தது, எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் வந்தது, அப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார், இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்க்க தரிசனுடைய வேலை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜனங்களை எச்சரிக்க வேண்டும், மனம் திரும்புதலுக்குள்ளாக அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்படி எச்சரித்தும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனம் திரும்பாமல் போகிற பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. வேதாகமத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில், தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே சோசியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று சொல்லி. அவர்கள் முன்கூட்டியே சொல்லலாமே, இந்த விமானங்கள் விழுந்து போகும், இந்த இயற்கையின் சீற்றம் வரும், இந்த தேசம் மண் சரிவுக்குள்ளாக கடந்து போகும், இந்த இடத்துல வெள்ளம் வரும், இந்த இடத்துல கொள்ளை நோய் வரும் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாமே. ஒரு வருடம் கூட இதுவரைக்கும் யாரும் சொல்லவில்லை. அது ஒரு புறம் இருக்க, நம்முடைய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த ஆண்டு இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி நூறத்தனையாக யாரும் சொன்னது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லியிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை பொய்த்து போயிடும். ஏனென்றால் கர்த்தர் இவைகளை மனுஷனுக்கு மறைத்திருக்கிறார். அது அவனுக்கு நல்லது என்று சொல்லி கர்த்தர் அதை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த வசனத்தினுடைய வரலாற்று பின்னணியை பற்றி நான் இந்த செய்திக்காக படிக்கிற பொழுது, ஆயத்தமாகிற பொழுது எனக்கு புதிய நம்பிக்கை கொடுத்தது, புதிய உற்சாகத்தை கொடுத்தது. எனக்கு அநேக சரீரப்பிரகாரமாக அநேக பலவீனங்கள் உண்டு. வருகிற வருஷத்தில் எனக்கு என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் இந்த வசனங்கள் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை, உற்சாகத்தை கொடுத்தது. ஏன் என்று சொன்னால், ஒரு வருடத்தை குறித்து நான் கவலைப்படுகிறேன், ஒரு வருடத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறோம், சில மாதங்களை குறித்து கவலைப்படுகிறோம், சில நாட்கள் மாத்திரமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம் அநேக கவலைக்குள்ளாக கடந்து போகிறோம். ஆனால் தேவன் உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு தலைமுறையாக நித்தியத்து வரைக்கும், அந்த புதிய வானம் புதிய பூமி வருகிற வரைக்கும் அவர்களுக்காக ஆலோசனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்வதை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். அந்த தேவன் சொல்லுகிறார் உடன்படிக்கையின் பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் எவ்வளவு பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அப்படி என்று சொன்னால் நான் இன்னும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவர்களுக்கான தேவனுடைய திட்டம் என்ன? இவர்களுக்காக தேவன் என்ன செய்ய இருக்கிறார், என்ன செய்ய போகிறார், என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த 9வது வசனத்தில் இவர்கள் யார் என்பதை சொல்லிவிட்டார். எஸ்ஐயா தீர்க்கதரிசி இவர்கள் யார் என்பதை சொல்லிவிட்டார். 10வது வசனத்தில் இவர்களுக்காக தேவன் என்ன செய்ய இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார்.
ஒன்றன் பின் ஒன்றாக வாசிப்போம் என்றால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். 10வது வசனத்தில் முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினால என் தாசனாகிய யாக்கோபின் சந்ததியினராய் என்னோடு உடன்படிக்கை பண்ணின இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களாய் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறபடினாலே பயப்படாதிருங்கள். முதலாவதாக கர்த்தர் இவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், பயப்படாதிருங்கள். போன வாரம் கிறிஸ்மஸ் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்து படிக்கிற பொழுது அந்த 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவனுடைய பிறப்பை தேவதூதர்கள் வந்து மந்தை மேய்ப்பர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி. சாதாரண மனுஷன் யாராவது பயப்படாதிருங்கள் என்று சொன்னால் அதை நாம் நிச்சயமாக 100% எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களும் மாம்சத்தில் இருக்கிறார்கள், அவர்களும் விழுந்து போகக்கூடியவர்கள், அவர்களும் மாறக்கூடியவர்கள். இன்றைக்கு எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது, எல்லா உறவுகளும் மாறுகிறது, எல்லா நட்புகளும் மாறுகிறது, எல்லா மனிதர்களும் மாறிக்கொண்டு வருகிறார்கள். யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர், நான் மாறாத கர்த்தர், மல்கியாவிலே வாசிக்கிறோமே, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி அந்த மாறாத கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். மிக அருமையான வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஏன் இந்த வார்த்தை பற்றி, ஏன் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்? ஏனென்றால் அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது, அவர்களுக்கு எதிராளிகளை குறித்த பயம் இருக்கிறது, அவர்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பயம் இருக்கிறது. நேற்று ஒரு ஊழியக்காரர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி பேசினார். பேசிவிட்டு அவர் சொன்ன காரியம், என்ன செய்யவென்று தெரியவில்லை, ஏனென்றால் எங்கள் பலத்திற்கு மிஞ்சின ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது வேறொன்றும் இல்லை, அவர்கள் இவ்வளவு நாளாக பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த அடக்கம் செய்யக்கூடிய அந்த மயான பூமியை சுற்றிலுமாக இன்றைக்கு வேறொரு மதஸ்தனர் வந்து தடுப்பு சுவர் கட்டிவிட்டார்கள். இப்பொழுது அந்த இடத்தை இவர்களால் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த இடம் மீண்டுமாக திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல இடங்களிலே போய் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். பல அரசியல்வாதிகளிடம், பல அரசு அதிகாரிகளிடம், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவரிடம், இப்படி போய் பல இடங்களிலே போய் அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒன்றும் இதுவரைக்கும் பலன் கொடுக்கவில்லை. கடைசியாக அவர்களுக்கு வந்த பதில் என்னவென்றால், அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட், அரசாங்கத்தினுடைய ஒரு ப்ராஜெக்ட் வருகிறது, அது நிமித்தமாகவே நாங்கள் சுற்றுச்சுவர் கட்டியிருக்கிறோம், அது மத்திய அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட், நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் யாரையாவது ஒருவர் பார்த்து பேச வேண்டும் என்று சொன்னார்களாம். அதை குறித்து பேசிவிட்டு அவர் மிகுந்த வருத்தத்தோடு சொன்னார், இந்த சூழ்நிலையில் உயர்ந்த இடத்துல மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அந்த ஒரு அதிகாரியின் இடத்துல நாங்கள் எப்படி போய் பார்ப்போம், எப்படி பேசுவோம், இந்த பிரச்சனை எங்களுக்கு எப்படி தீரும் என்று தெரியாது என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பலத்திற்கு நம்முடைய பலத்திற்கு மீறி பிரச்சனை வருகிற பொழுது நமக்கு பயம் வரும். நம்முடைய எதிர்காலம் இருளாய் இருக்கிற பொழுது நமக்கு பயம் வரும். நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் வருகிற பொழுது நமக்கு பயம் வரும். நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருவர், என்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய மனைவியை மரணத்தில் இழந்து விட்டார் 2 தினங்களுக்கு முன்பாக. கடைசியாக அடக்கத்திற்கு பிறகு அவரோடு பேசுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, 56 ஆண்டுகள் நாங்கள் இருவரும் இணைந்து வாழ்ந்தோம், இனி என்னுடைய நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாது, நான் தனிமையில் எப்படி இருக்கப் போகிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு வார்த்தைகள் சொன்னார். அநேக உறவுகள் இருக்கிறது, உலக பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த இழப்பு அவருக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது.
எதிர்காலத்தை குறித்த ஒரு அச்சம், ஒரு கவலை இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் கூட சில வேளைகளில் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் சந்திப்போம். அப்பொழுது நமக்கு கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தை வேணும். இவர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஒன்று. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, நான் உங்களுடனே இருக்கிறேன். இருந்தேன் என்று சொல்லவில்லை, இருப்பேன் என்று சொல்லவில்லை, இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இருக்கிறேன் என்று சொன்னவர் சதா காலங்களில் நம்மோடு இருக்கிற தேவன். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சரி, இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஒருவேளை இங்கே அதாவது சிங்குலர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஒருமைப்பாட்டிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, உன்னை நீ என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அது இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை குறிக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களை குறிக்கிறது, ஒரு தனி மனிதனை குறிக்கவில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இஸ்ரவேல் தேசத்தோடு தேவன் இருக்கிறார். நீ பயப்படாதே என்று சொல்லக்கூடிய வார்த்தை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இஸ்ரவேல் தேசத்தை, தேவ ஜனத்தை அவர் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து பார்க்கிற பொழுது, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஆக முதலாவது பயப்படாதே என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லி, அடுத்து சொன்ன வார்த்தை, நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இரண்டாவதாக சொன்னார், நான் உங்களுடனே கூட இருக்கிறபடினாலே நான் என்ன செய்வேன், உங்களை பலப்படுத்துவேன், உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், உங்களை தாங்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய வருஷம் எப்படி இருக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. யார் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, யார் வாக்குத்தத்தம் சொன்னாலும் சரி, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் வாக்கு மாறாத தேவன், நித்திய தேவன், சர்வ ஞானமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நம்முடைய ஆயுசு நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிற தேவன், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிற தேவன், இந்த ஜனங்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பின்பு என்ன நடக்க இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு, பயப்படாதிருங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்களை பலப்படுத்துவேன், உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், உங்களை தாங்குவேன் என்று சொன்னார். உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அதிகாலை வேளையில் இதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். இந்த வருஷத்தினுடைய முதல் செய்தியாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும், இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் நேசிக்கிறார். அவருடைய நேசம்தான் இந்த நிமிடம் மட்டும் உங்களை என்னை வழிநடத்தி வந்திருக்கிறது. நாம் அநேக காரியங்களில் பின்வாங்கி இருக்கலாம், அநேக காரியங்களில் நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். இந்த செய்தி நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தரிடத்தில் வருவோம். நாம் யாராக இருந்தாலும் நம்மை நேசிக்கிற தேவனிடத்தில் மனம் திரும்பி வருவோம். நம் மீது அன்பு கூறுகிற தேவனிடத்தில் நாம் கடந்து வருவோம். நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த தேவன் மீது நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன் என்று சொல்கிற தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். திரும்பி வருவோம், நம்புவோம். இந்த தேவனுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி, இந்த தேவன் தாமே இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த புதிய வருடம் 2025 என்று சொல்லக்கூடிய இந்த புதிய வருடத்தில் மாத்திரமல்ல, நாம் பூமியில் இருக்கும் மட்டும் நம்மை வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு இந்த வருடத்திற்குள்ளாக நம்ம கால்களை எடுத்து வைப்போம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
பயப்படாதிருங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், உங்களை தாங்குவேன், உங்களை பலப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வருஷத்தில் இதை செய்வார் என்று சொல்லி ஆசீர்வதித்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த புதிய வருடத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எங்களுடைய ஊழியத்தின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இந்த வலைதளத்திலே வழக்கமாய் செய்தியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Set